ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீலா டிசைன்ஸ். இன்னைக்கான புட்டாஸ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் மிரர் ஒர்க்கு. ஸோ மிரரில் நான் மைக்கா ஒட்டியிருக்கேன். மைக்கா ஒட்டி மைக்காவில் வந்து த்ரெட் லோடிங் கொடுக்க போகிறேன். அது கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் அதை சுற்றி ஒரு ஃப்ளாராக இருக்கிற மாதிரி நான் வந்து லேசி டிசி அப்ளை பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து சில்க் த்ரெட்டை டபுளாக எடுத்துட்டு இந்த மிரர் மேலே ஃபஸ்ட்டு நான் லோடிங் கொடுக்க ஆரம்பிச்சுக்கிறேன். மிரர் ஒட்டி காய்ஞ்சிருச்சு, ஓரத்தில் எடுத்துக்கிறேன். நான் வந்து ரொம்ப ஓவர்லேப் ஆகி வர மாதிரி கொடுக்கல மிரர் ஒர்க்கு. சும்மா லைட்டாக அந்த எட்ஜஸில் மட்டும் கவர் ஆனால் போதும். பிசிறு வராத பார்த்துக்கோங்க மேக்ஸிமம். ஸோ ஃபுல் லோடிங் இதே மாதிரி கொடுத்து முடிச்சிடலாம். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் நம்ம வந்து லோடிங் கொடுத்துக்கலாம். இந்த லோடிங் மேலே ரொம்ப ஏறின மாதிரி இருக்குது. ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்ப நான் கொடுக்குறேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே பின் பக்கமாக ஒரு பேக் ஸ்டிச் போட்டு எடுத்துட்டு ஓவரால் அவுட்லைன் வந்து ஒரு லேயர் ஃபுல்லாக நான் செயின் ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். இப்போ லோடிங் கொடுத்துட்டோம். இதுக்கு மேலே நான் லேசி டிசி அப்ளை பண்ண போகிறேன். ஒரு 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில் தான் நான் அந்த லேசி டிசி அப்ளை பண்ண போகிறேன். ஸோ லேசி டிசிக்கு நமக்கு என்ன தேவையோ சைஸு, அந்த சைஸை முதல்ல நம்ம இந்த மாதிரி ரஃபாக மார்க் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு அந்த ஃபினிஷிங் பர்ஃபெக்டாக கிடைக்கும். ஸோ நான் 8 ஸ்டாண்ட்ஸாக இருக்கிற மாதிரி த்ரெட்டு கோத்து எடுத்திருக்கேன். எடுத்துட்டு லேசி டேசி வந்து நம்ம கண்டினியூஸாக போட போகிறோம். இந்த எட்ஜில் கரெக்டாக எடுக்கிறேன் பாருங்கள். பிசிறு இல்லாத பர்ஃபெக்டாக வரணும் நமக்கு. அப்போ தான் வந்து பார்க்க நல்லாயிருக்கும். அப்படியே கண்டினியூஸாக பக்கத்தில் வர மாதிரி கொடுக்கணும். பிசிறு வந்ததுன்னா அந்த மாதிரி நூலை கரெக்டாக இழுத்து விடுங்க. இழுத்து விடும்போது அது கரெக்டாயிரும்.
ஸோ ரொம்ப நெருக்கமாக கொடுத்தோம்னா தான் நம்ம இந்த ஜெவந்தி பூலெல்லாம் வருது இல்லையா, அந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்ட் ஃபினிஷிங் நமக்கு கிடைக்கும். ஸோ இதே மாதிரி இதை ஃபுல்லா சுத்தி நம்ம போட்டுட்டு வந்துடலாம். ஸோ இப்போ இது வரைக்கும் கவர் பண்ணியிருக்கேன் நான். இதே மாதிரியே ஃபுல் ஃப்ளாரும் நம்ம கவர் பண்ணலாம். பிசுறு வந்ததுன்னா கரெக்டா த்ரெட்டை கரெக்டா மேலே கீழே இந்த மாதிரி ஆட்டி ஆட்டி எடுத்து இழுத்தீங்கன்னா கரெக்டா உங்களுக்கு வந்துடும். ஸோ ரிமைனிங் இதே மாதிரி ஃபுல்லா நம்ம ஃபில் பண்ணிடலாம். ஃப்ளவர் ஃபுல்லா நம்ம முடிச்சிட்டோம். கடைசியா லாஸ்ட் பெட்டல் நான் கொடுக்குறேன். எடுத்த இடத்துலயே கொடுத்துட்டு கரெக்டா அந்த லெவல் வந்து நீங்க ரெண்டாவது லெவல் வந்து கரெக்டா நீங்க மெயின்டைன் பண்ணினீங்கன்னா அந்த ஃபினிஷிங் வந்து பெர்ஃபெக்டா வரும். உள்ள நம்ம மிரர் ஒர்க் கொடுத்துருக்கோம். மிரர்ல எம்போஸ்டு மிரர் லைட்டா தான் எம்போஸ்டு கொடுத்துருக்கேன். நான் ஃபுல் அண்ட் ஃபுல் எம்போஸ்டு கொடுக்கல. கீழே வந்து நான் எப்பவும் போல நம்ம ஃப்ரெஞ்ச் நாட்டு லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு எப்படி எண்டு நாட் போடுவோமோ அதே மாதிரி நான் வந்து த்ரெட்ல முடிச்சு போட்டுட்டேன். போட்டு இப்ப கட் பண்ணி எடுத்துடுறேன். ஸோ இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு மிரர் எம்போஸ்டு லுக்ல இருக்கு. அதுக்கப்புறம் அதை சுத்தி வந்து ஒரு செவ்வந்தி பூ சொல்லுவோம் இல்லையா, நம்ம அந்த ஃப்ளவர் ரேஞ்சுக்கு நம்ம ஒரு அவுட்லைன் கொடுத்து அதுல வந்து லேசி டேசி ஸ்டிச் போட்டிருக்கோம். இப்போ நம்ம லேசி டேசி போட்டிருக்கோம், பட் இந்த நடுவுல ஒரு கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்பை நம்ம எதுல கவர் பண்றது? எதுல வேணாலும் நீங்க கவர் பண்ணலாம். பிரெஞ்ச் நாட் போடலாம். இந்த இடத்துல கலர்ல வேற ஒரு கலர்ல ரிங் நாட் எடுத்து இந்த இடத்துல குத்தலாம். ஓகேங்களா, இங்க இருந்து ரிங் நாட் எடுத்து இங்க குத்தலாம். அந்த மாதிரியும் நீங்க கவர் பண்ணலாம். இல்ல ஒரு லைன் ஃபுல்லா சுகர் பீட் கொடுக்கலாம். நான் ஒரு லைன் நம்பர் பீட் கொடுக்க போறேன். ஸோ நான் நம்பர் 3 பீட் எடுத்திருக்கேன். நம்பர் 3 பீட் எடுத்து சிங்கிளா ஸ்டிச் பண்ணுங்க. நீங்க இந்த இடத்துல சுகர் பீடு வேணாலும் 1 லைன் கொடுத்துக்கலாம். ஜர்தூசி கண்டினியூஸ் ஸ்டிச் 1 லைன் கொடுக்கலாம். அதாவது அந்த கேப்பை நம்மளால எதால ஃபில் பண்ண முடியுமோ அதால நீங்க ஃபில் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் நம்பர் பீட் கொடுத்தோம்னா கொஞ்சம் எம்போஸ்டு லுக் இருக்குமேன்னு சொல்லிட்டு நான் நம்பர் பீட் கொடுக்குறேன். ஸோ இதே மாதிரி ஃபுல் லேயர் ஃபுல்லா நான் நம்பர் பீட் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். கரெக்டா அந்த கேப் வந்து நமக்கு மைனூட்டா கவர் ஆயிரும் பாருங்க. ஸோ இதே மாதிரி ஃபுல்லா கொடுத்து கவர் பண்ணிடலாம். ஸோ நம்ம எந்த டிசைன் வேணாலும் பண்ணலாம். பண்ணும்போது கொஞ்சம் நம்ம பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் கேர்ஃபுல்லா யோசிச்சுட்டு நம்ம ஐடியா பண்ணோம்னா நீட் அண்ட் பர்ஃபெக்ட் ஃபினிஷிங்ல பண்ணலாம். ஸோ இன்னைக்கான சிம்பிள் புட்டாஸ் இதுதான். ஒரு மிரர் கொடுத்து அதுல இருந்து ஃப்ளவர் பண்ணியிருக்கேன் நான். இது மாதிரி நிறைய ஸ்டிச்சஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட நிலா டிசைன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. நம்ம கிட்ட ப்ரீ ரெக்கார்டட் வீடியோ கிளாஸும் அவைலபிளா இருக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ப்ரீ ரெக்கார்டட் வீடியோ கிளாஸ்லயும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.